கீர்த்தி முகம். ஒரு பூதகணம் சிவனின் கோபத்திற்கு ஆளாகிறது. சிவன் கோபமுற்று அந்த பூதகணத்தை உயிருடன் விழுங்க மற்றொரு பூதகணத்தை படைக்கிறார். அனைத்து அறிந்த சிவபெருமானே, அடியனின் பிழையை மன்னித்து அருள வேண்டுகிறேன். சிவபெருமான் எவ்வளவு விரைவில் கோபமுற்றாலும் அதே விரைவில் கோபம் தணிந்துவிடும். உன் பிழையை நீ உணர்ந்தாய், உன்னை மன்னித்து அருளுகிறேன். பெருமானே, நான் இனி என்ன செய்வது? அந்த பூதகணம் பெருமானிடம் கேட்டது. பெருமானே, இந்த பூதகணத்தை விழுங்குவதற்கு என்னை படைத்தீர்கள். இப்பொழுது நான் பசியாக உள்ளேன். நான் என்ன செய்வது? உன்னையே நீ உணவாக்கிக் கொள். சிவபெருமான் யதார்த்தமாக பூதகணத்திடம் கூறுகிறார். சிவபெருமானின் கட்டளைக்கு பணிந்த அந்த பூதகணம் தனது உடல் உறுப்புகளை ஒவ்வொன்றாக உண்டது. கடைசியில் அந்த பூதகணத்தின் தலை மட்டுமே இருந்தது. இதை கண்ட சிவபெருமான் பிரமித்து நின்றார். பூதகணமே, உன் தன்னலமற்ற செயலை பார்த்து வியந்தேன். இத்தருணம் முதல் நீ கீர்த்திமுகா என்று அழைக்கப்படுவாய். இனி உனது முகம் எல்லாம் தெய்வங்களின் கோபுர வளைவுகள் மேல் காணப்படுவாய். இந்த அருள் பெற்ற முகத்தை அனைத்து கோயில்களின் வளைவுகளில் காணப்படும். கைலாயத்தை கைப்பற்ற முயன்ற ராவணன். அரக்கர்களின் அரசனாக இருந்த ராவணன் ஒரு தீவிர சிவபக்தன். நாள்தோறும் சிவபெருமானை தரிசிக்க தெற்கே இருக்கும் இலங்கையிலிருந்து வடக்கே இருக்கும் கைலாயத்திற்கு சென்று வருவார். காலப்போக்கில் ராவணன் வடக்கே இருக்கும் கைலாயத்திற்கு நாள்தோறும் சென்று வர யோசித்தார். மிகவும் சோர்வாக இருந்தாலும் நாள்தோறும் சிவபெருமானை தரிசிப்பது எனது பாக்கியமாக கருதுகிறேன். அதனால் அவரை என் அருகிலே வைத்து தரிசிக்க விரும்புகிறேன். ராவணன் கைலாய மலையை இலங்கைக்கு கொண்டு வர தீர்மானித்தார். 100 கடவுளின் பலம் பெற்ற ராவணன் தனது கைபலத்தினால் கைலாயத்தை தூக்க முயன்றார். அப்பொழுது கைலாயமே அதிர்ந்தது. பனிகள் சரிந்தன. ராவணனின் துணிச்சலான செயலை பார்த்து பார்வதி கோபமுற்றாள். பெருமானே, உங்களது பக்தன் தனது பக்தியை சற்று அளவுக்கு அதிகமாக செயல்படுத்துகிறார். அதன் காரணமாக கைலாயமே அதிர்கிறது. தாங்கள்தான் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். ராவணனின் அத்துமீறிய செயலில் உள்ள நல்ல எண்ணத்தை யாம் அறிவோம். எனினும் ராவணனுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும். சிவபெருமான் தனது கால் கட்டை விரலினால் தனது இருப்பிடத்தில் இருந்தே கைலாய மலையை அழுத்தினார். மலையை தூக்கிய ராவணன் மலையின் அடியில் அகப்பட்டுக் கொண்டார். வலி தாங்க முடியாமல் ராவணன் அவதிக்குள்ளானான். பெருமானே, இந்த வலி தாங்க முடியவில்லை. இந்த மலையின் அடியில் நசுங்கிக் கொண்டிருக்கிறேன். என்னை காப்பாற்றுங்கள், கருணை காட்டுங்கள். சிவபெருமான் மனம் உருகவில்லை. சிவபெருமானின் கோபத்தை தணிக்க ராவணன் சிவப்புகழ் கீர்த்தனங்களை பாடினார். அப்பாடலை கேட்ட சிவபெருமான் மனம் மகிழ்ந்தார். ராவணா, உன் கீர்த்தனங்களை கேட்டு மனம் மகிழ்ந்தேன். நீ சென்று வா. சிவபெருமான் ராவணனுக்கு அருள் புரிந்தார். மரணமில்லா மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயன் மரணம் 16 வயது என்று விதிக்கப்பட்டிருந்தது. தனது கொடூரமான விதியை அறிந்த மார்க்கண்டேயன் தனது வாழ்நாளின் கடைசி நிமிடம் வரை சிவபெருமானுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தார். இறைவா, உன்னை போற்றி உன் நிழலில் வாழ விரும்புகிறேன். காலம் அதிவேகமாக கடந்தது. மார்க்கண்டேயனின் உயிரை பறிக்க யமதர்மன் ஆயத்தமானார். மார்க்கண்டேயா, உனது இந்த உலக வாழ்க்கை முடிந்து விட்டது. உன்னை அழைத்துச் செல்ல வந்திருக்கிறேன். யமதர்மரே, தயவு செய்து சற்று பொறுங்கள். எனது சிவ பூஜையை பூர்த்தி செய்து விட்டு வருகிறேன். ஏய் மானிடா, மரணம் யாருக்கும் காத்திருக்காது. அவ்வாறு கூறிக்கொண்டு தனது பாசக்கயிறை வீசி மார்க்கண்டேயன் உயிரை இழுக்க முயன்றார். சிவபெருமானை இழக்க வேண்டிய வேதனையை உணர்ந்த மார்க்கண்டேயன் சட்டென்று சிவலிங்கத்தை கட்டியணைத்தார். எம்பெருமானே, என்னை காப்பாற்றுங்கள். உங்களை விட்டு பிரிய எனக்கு மனமில்லை. மார்க்கண்டேயன் கதறி எழுவதைக் கண்ட சிவபெருமான் லிங்கத்தின் உள்ளிருந்து வெளியே வந்து காட்சியளித்தார். யமதர்மனை தடுத்து நிறுத்தினார். யமதர்மா, நிறுத்து. பெருமானே, இது மார்க்கண்டேயனின் விதி. அவனின் மரணம் 16 வயது என விதிக்கப்பட்டுள்ளது. மார்க்கண்டேயனுக்கு 16 வயது பூர்த்தியாகாது. அவன் மரணத்தை ஏற்கும் வரை 15 வயது குமரனாகவே இருப்பான். மார்க்கண்டேயன் மரணத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு சிவன் தொண்டு செய்து
மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தான். அர்ஜுனனின் சிவபக்தி. ஹஸ்தினாபுர இளவரசர் அர்ஜுனன் சிவனிடமிருந்து பசுபதி ஆயுதத்தை பெற அடர்ந்த காட்டில் தவமிருந்தார். தினமும் சிவனை வேண்டி சிவலிங்கத்திற்கு மலர் பூஜை செய்தார். ஒரு நாள் அர்ஜுனனின் பூஜைக்கு இடையூறாக ஒரு பன்றி சத்தமிட்டது. இந்த பன்றி என் பூஜைக்கு இடையூறாக உள்ளது, இதை கொல்ல வேண்டும். கோபமுற்ற அர்ஜுனன் தன் வில்லை எடுத்து பன்றியை நோக்கி அம்பு எய்து கொன்றான். அதே தருணத்தில் வேறொரு அம்பு அந்த பன்றியை தாக்கியது. அது ஒரு கீர்த்தா என்ற காட்டுவாசியின் அம்பு. ஏன் நீ அந்த அம்பை வீணாக்கினாய்? நான் தான் அந்த பன்றியை வீழ்த்தினேனே. இல்லை, எனது அம்புதான் முதலில் பன்றியை வீழ்த்தியது. இருவரும் பன்றியின் மீது உரிமை கொண்டு சண்டை உருவாகியது. வனதர்மத்தின்படி இந்த பிரச்சனை சண்டை போட்டுத்தான் தீர்த்து கொள்ள வேண்டும். காட்டுவாசியும் அர்ஜுனனும் சண்டை போட்டுக் கொண்டனர். முதலில் இருவரும் ஆயுதங்களுடனும் பிறகு ஆயுதங்கள் இல்லாமலும் சண்டை போட்டுக் கொண்டனர். அர்ஜுனன் தன்னுடன் போட்டியிடும் எதிராளி தன்னை விட பலசாலி என உணர்ந்தார். என்னால் இந்த காட்டுவாசியை வீழ்த்த முடியவில்லை. ஏன்? என்ன, தோல்வியை ஒப்புக்கொள்கிறாயா? யாரிடமும் எந்த போட்டியிலும் தோற்காத அர்ஜுனன் இந்த அவமானத்தை தாங்காமல் சிவலிங்கத்தை பார்த்து கண் கலங்கினார். சிவலிங்கத்தை பார்த்து முறையிடுகிறார். சிவபெருமானே, என்னை காப்பாற்றும். திடீரென காட்டுவாசி அர்ஜுனனை விட்டு விலகுகிறார். அர்ஜுனன் தன் நிலையிலிருந்து திடீரென திரும்பி பார்த்ததும் சிவலிங்கத்தில் உள்ள பூக்கள் கீர்த்தாவின் தலையில் இருப்பதை கண்டு அதிர்ந்தார். காட்டுவாசி அர்ஜுனனை பார்த்து சிரித்தார். அர்ஜுனனின் எதிரி வேறு யாரும் இல்லை, சிவன் என்று உணர்ந்தார். சிவபெருமானே, எனது பிழையை மன்னியுங்கள். தாங்கள் என்று அறியாமல் உங்களிடம் வதம் செய்து விட்டேன். நீ எந்த பிழையையும் செய்யவில்லை. உன்னை சோதிக்கவே யாம் இத்திருவிளையாடலை ஆடினோம். நீ விரும்பும் வரத்தை கேள், யாம் அளிக்கிறோம். சிவன் அர்ஜுனன் வரமாக கேட்ட பசுபதி ஆயுதத்தை அவன் விருப்பப்படியே அளித்தார். திரௌபதியும் 5 கணவர்களும். பாஞ்சால நாட்டு இளவரசி திரௌபதி தனக்கு எல்லா அம்சமும் உடைய வரன் வேண்டும் என்று சிவனை வேண்டுகிறார். மகளே, உன் பிரார்த்தனையை கண்டு மனம் மகிழ்ந்தது. நீ வேண்டும் வரம் நான் உனக்கு அளிக்கிறேன். ஒரு பெருமகனை கணவனாக அடைய நான் விரும்புகிறேன். அப்படியே ஆகட்டும். எனது கணவர் பலமிக்கவராக இருக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். என் கணவர் திறமை மிக்கவராக இருக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். என் கணவர் அழகுமிக்கவராக இருக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். எனது கணவர் அனுபவமிக்கவராக இருக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். திரௌபதி மனம் மகிழ்ந்தாள். அவளை அறியாமல் சிவன் தன் திவ்ய திருவிளையாடலில் ஒன்றான 5 கணவன்மார்களை அளித்தார். அவர்களே பஞ்சபாண்டவர்கள். யுதிஷ்டர் பெருமைக்குரியவர், பீமன் பலம் மிக்கவர், சகாதேவ் அனுபவமிக்கவர், அர்ஜுனன் திறமை மிக்கவர், நகுலன் அழகு மிக்கவர். சரபா அவதாரம். ஹிரண்யகசிபு என்ற ஒரு கொடுங்கோல் அரசனுக்கு தனது மரணம் மனிதனாலும் மிருகத்தினாலும் வீட்டின் உட்புறமும் வீட்டின் வெளிப்புறமும் தரையில் அல்லாமல் ஆகாயத்திலும் அல்லாமல் மற்றும் இரவிலும் பகலிலும் நிகழாதிருக்குமாறு வரம் பெற்று இருந்தான். மகாவிஷ்ணு பாதி மனிதனாகவும் பாதி மிருகமாகவும் நரசிம்ம அவதாரம் எடுத்தார். ஹிரண்யகசிபுவை சூரியன் மறைவதற்கும் சூரியன் உதயத்திற்கும் இடையிலுள்ள மெல்லொளியில் வீட்டிலும் அல்லாமல் வெளியில் அல்லாமல் அவ்வீட்டின் நுழைவாலில் அமர்ந்து தரையிலும் அல்லாமலும் ஆகாயத்திலும் அல்லாமல் தனது மடியில் வைத்து வதம் செய்தார். ஹிரண்யகசிபுவின் அசுத்தமான ரத்தத்தை பருகிய நரசிம்மன்
வெறிச்செயலுக்கு உண்டாகி எல்லோரையும் தாக்க முயன்றார். காப்பாற்றுங்கள்! இந்த சுயரூபத்தில் என்னால் அடக்க முடியவில்லை. இதிலிருந்து என்னை விடுவிக்கவும். விஷ்ணுவின் ஆத்மாவை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும். சிவன் சரபா அவதாரம் எடுத்து அதில் 4 கால்களும் 4 கைகளும் பறவையின் இறக்கையும் பாம்பின் உடல் மற்றும் சிங்கத்தின் முகமும் கொண்ட உருவ அமைப்பாக அவதாரம் எடுத்தார். சிம்ம அவதாரத்தை வதம் செய்து சிதைத்து விஷ்ணுவின் ஆன்மாவை மீட்கிறார். நன்றி பெருமானே. பஸ்மாக்கா என்ற ஒரு அரக்கன் சிவபெருமானை நோக்கி தான் தொடும் பொருள் எதுவாயினும் அது பஸ்மமாக வேண்டும் என்று ஒரு கொள்கையை வைத்து தவம் இருந்தான். பஸ்மகா, நீ வேண்டிய வரத்தை யாம் அளிக்கிறோம். இதனால் நீ தொடும் பொருட்கள் யாவும் பஸ்மமாகிவிடும். நன்றி என் பெருமானே, இந்த வரத்தை அளித்ததற்கு. ஆனால் இந்த வரத்தை எப்படி நான் சோதிப்பது? நீ சென்று உன் வரத்தை ஏதாவது ஒரு பொருளின் மீது செயல்படுத்து. அரக்கன் அந்த வரத்தை செயல்படுத்த சிவனை நோக்கி செல்கிறான். சிவன் நிலைமையை அறிந்து கொண்டு அங்கிருந்து ஓடுகிறார். முழு பிரபஞ்சம் இதை கண்டு வியக்கிறது. சிவனை பிடிக்க பின்தொடர்கிறார் பஸ்மாக்கா. சிவன் அழிந்தால் பிரபஞ்சமே அழிந்து விடுமே. சிவன் அலறிக்கொண்டு விஷ்ணுவிடம் சொல்கிறார், என்னை காப்பாற்றுங்கள். நான் உங்களை காப்பாற்றுகிறேன். விஷ்ணு தன் சக்தியால் ஒரு இளமங்கை மோகினியாக உருவெடுக்கிறார். மோகினியை கண்ட பஸ்மாக்கா சிவனை மறந்து விடுகிறார். நான் உன்னை தழுவிக் கொள்ளலாமா? மோகினியின் கண்களை பார்த்து கேட்கிறார், நீ என்னுடன் நடனமாடினால் மட்டும் மோகினி தன் நடன அசைவுகளை செயல்படுத்த பஸ்மாக்காவும் செயல்படுத்துகிறார். மோகினி அவளுடைய இடது காலை முன்வைக்கிறாள். அவனும் அதையே செய்கிறான். அவள் தனது வலது கையை அவளது இடையில் வைக்கிறாள். அவனும் அதையே செய்கிறான். அவள் தன் கைகளை தன் தலைமேல் வைக்கிறாள். அவனும் அதையே செய்கிறான். அப்பொழுது பஸ்மாக்காவின் உடல் பஸ்மமாகிறது. விஷ்ணு சிவனை காப்பாற்றினார். சிவன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறார். தக்ஷனின் சாபம். சிவனை காப்பாற்ற போன சந்திரன் தக்ஷனின் கோபத்திற்கு ஆளாகிறார். தக்ஷனின் 27 பெண்களை மணந்த சந்திரன் ரோகிணியிடம் மட்டும் அதிகம் அன்பு காட்டினார். என் மனம் கவரும் மங்கை நீயே. மற்றவர்களை பொருட்படுத்தவில்லை. இதனால் தக்ஷன் கோபமுற்று சபித்தார். நீ பெருமை கொள்ளும் ஒளிமயமான உனது உடல் வாடி வதங்கி கரைந்து போகட்டும். சாபத்திற்கு உள்ளான சந்திரன் நாட்கள் போக போக பலவீனத்தின் காரணமாக மெலிவடைந்தான். தன் நிலைமையை கண்ட சந்திரன் பயத்தால் தேவர்களிடம் நாடினான். யாராலும் இயலவில்லை. அதன் காரணத்தால் விஷ்ணுவிடம் சென்றார். நீ சிவபெருமானிடம் சென்றால் உனது பிரச்சனைக்கு முடிவு உண்டு. அவரிடம் சோம விருட்சம் உள்ளது. அது உன் நோயை தீர்க்கும். பெருமானே, என் நோய் தீர சோம விருட்சத்தை தருமாறு வேண்டுகிறேன். சந்திரா, உன் தேவைக்கேற்ப சோம விருட்சத்தை எடுத்துக்கொள். சிவனிடம் பெற்ற அந்த விருட்சத்தை உண்ட பின்னும் காலப்போக்கில் திரும்ப அந்த நிலைக்கே ஆளானார். காலப்போக்கில் இதை உண்டாலும் திரும்ப திரும்ப அதே நிலைக்கு ஆளானார். இறுதியில் சிவபெருமான் கூறியது, சந்திரா, நீ என் ஜடாமுடியில் வந்து தங்கிக்கொள். உனக்கு வேண்டிய சோம விருட்சம் உனக்கு கிடைக்கும். எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ என் அருளால் பெற்றுக்கொள். சிவனின் ஆசீர்வாதம் தக்ஷனின் சாபத்திற்கு எதிரானது. தக்ஷனின் சாபம் சந்திரனை வாட்டி வதைத்தாலும் சிவபெருமான் சந்திரனை தன் தலைமையில் வைத்து மீண்டும் ஒளிரச் செய்தார். சந்திரனை காப்பாற்றிய சிவன் சந்திரசேகர் என்று அழைக்கப்பட்டார். பிரம்மாவின் 5வது தலை. பிரம்மா படைத்த உலகத்தில் கொடுமை, வறுமை, துன்பம், வலி, வேதனை, கவலை, நோய், வெறி, உயிர்வதை இவைகளை கண்டு சிவன் கவலையுற்றார். என்ன கொடூரமான படைப்புகள் இது! இக்கொடூரமான படைப்புகளைக் கண்டு மனவேதனை அடைந்து
கண்ணீர் விட்டு அழுதார் சிவன். அக்கண்ணீர்கள் ஒவ்வொரு துளியும் ருத்ராட்ச விதைகளாக மாறின. ஓ பிரம்மா, ஏன் இப்படைப்புகளை படைத்தாய்? நீ படைத்த உலகம் உலகமல்ல, வெறும் பொய்த்தோற்றத்தில் அதில் பொறாமையும் பேராசையும் தோல்வியிலும் அகப்பட்டிருக்கின்றன. என் படைப்புகளை கேள்வி கேட்கவோ குறைகள் கூறவோ நீ யார்? சிவன் கூறுவதை கேட்க பொறுமை இல்லாமல் தனது 4 முக சுயரூபத்தை வெளிப்படுத்துகிறார். 4 முகம் கொண்ட ஆணவத்தால் 5வது தலை ஒன்று உருவானது. சிவன் பொறுப்பற்ற பிரம்மனை பார்த்து வெறுப்பும் கோபமும் அடைந்து பைரவர் என்னும் உக்கிர அவதாரம் எடுக்கிறார். பின்பு தனது கோபத்தின் வெளிப்பாடாக பிரம்மரை தன் கூர்மையான நகங்களால் தாக்கினார். என்ன துணிச்சல் உனக்கு என்னை தாக்குவதற்கு? என்னை அவமதித்தால் இன்று முதல் உனக்கு எந்த பூஜையிலும் எந்த யாகத்திலும் உனக்கு பிரசாதம் அளிக்கப்படாது. பிரம்மாவின் சாபத்தை கேட்ட சிவன் கோபமுற்று பிரம்மாவின் 5வது தலையை கொய்கையில் பிரம்மா வலி பொறுக்க முடியாமையால் சிவனிடம் யாசிக்கிறார், என்னை விட்டுவிடுங்கள் என்று. இறைவா, இவ்வலியை என்னால் பொறுக்க முடியவில்லை. ஆனால் சிவனின் கண்களிலோ இரக்கமில்லை. பிரம்மா, நீ துன்பம் மிகுந்த உலகத்தை படைத்து விட்டாய். நீ மரியாதைக்குரியவன் அல்ல. உன்னை வழிபடவோ கோவில் கட்டவோ சிலரே வருவர். சுதர்சன சக்கரம். அரக்கர்களின் கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் தான் படும் துன்பத்தை நீக்க மகாவிஷ்ணுவிடம் கோரிக்கை இடுகின்றனர். மகாபிரபுவே, அரக்கர்களிடம் நாங்கள் படும் துன்பத்திலிருந்து நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். தேவர்களே, உங்களை காப்பாற்ற சிவபெருமானால் மட்டுமே முடியும். கவலைப்படாதீர்கள். நான் அவரை பூஜை செய்து அவரிடம் உங்களது நிலையிலிருந்து காப்பாற்றுகிறேன். மகாவிஷ்ணு சிவனை நோக்கி, தினமும் ஒரு நாமத்திற்கு ஒரு தாமரை மலரை, ஒரு நாளுக்கு 1000 நாமங்கள் வீதம் பூஜித்து வந்தார். இப்படியாக 1000 ஆண்டுகள் ஓடின. ஒரு நாள் சிவன் விஷ்ணுவின் பக்தியை சோதிக்க ஒரு தாமரை மலரை மறை செய்தார். இத்திருவிளையாடல் சிவனின் திருவிளையாடல் ஆகையால் விஷ்ணுவால் உணர முடியவில்லை. விஷ்ணு 4 திசைகளிலும் ஆகாயம், பிரபஞ்சம் அனைத்திலும் தேடினார். அம்மலரை அடையாமையால் தாமரை மலர் போன்ற தன் கண்களில் ஒன்றை கொய்து சிவனுக்கு மலராக அர்ப்பணித்தார். உனது செயலை கண்டு மனம் நெகிழ்ந்தேன். உனது வேண்டுகோள் என்ன? என்னால் முடிந்தது எதுவாயினும் செய்கிறேன். இறைவா, நீங்கள் அறியாதது ஒன்றுமில்லை. நீங்கள் கேட்டமையால் நான் கூறுகிறேன். அரக்கர்கள் அராஜகத்தால் பிரபஞ்சத்தில் மதத்திற்கும் மனிதனுக்கும் தேவர்களுக்கும் மரியாதையற்று நிம்மதி போய்விட்டது. அசுரர்களை அழிக்க என்னிடம் போதிய ஆயுதம் இல்லாமையால் உங்களை வேண்டுகிறேன். விஷ்ணுவின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவன் சுதர்சன சக்கரம் என்ற சக்தி வாய்ந்த ஆயுதத்தை அளிக்கிறார். இந்த சுதர்சன சக்கரத்தை வைத்துதான் மகாவிஷ்ணு இப்பிரபஞ்சத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். நந்தி. ஒரு ஊரில் சில்லாடா என்ற முனிவர் இருந்தார். ஒருமுறை நரகத்தில் அவரது முன்னோர்கள் சித்திரவதை செய்யப்படுவதை பார்த்தார். இவருக்கு குழந்தை இல்லாததே இதற்கு காரணம் என்று அறிந்து அதிர்ந்தார். எனவே குழந்தை வேண்டி சிவபெருமானை வழிபட்டார். அவர் பல 1000 ஆண்டுகள் தியானம் செய்தார். இறுதியில் சிவன் மனமுருகி அவர் முன் தோன்றினார். தனக்கு ஒரு அழகிய குழந்தை வேண்டும் என சில்லாடா வரம் கேட்டார். சிவனும் சரி என்று கூறி மறைந்தார். ஒரு நாள் சில்லாடா நிலத்தில் உழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆண் குழந்தையை கண்டார். அக்குழந்தை சூரியனைப் போலவும் நெருப்பைப் போலவும் மிகவும் பளீரென்று இருந்தது. திடீரென்று தோன்றிய இவ்வகை குழந்தையை கண்டதும் சில்லாடா பயந்து ஓடினார். அப்பொழுது ஒரு அசரீரி குரல் கேட்டது.
சில்லாடா சிவபெருமானிடம் வரமாக கேட்ட குழந்தைதான் இது. அனைவரையும் மகிழ்ச்சியுடன் இருக்கச் செய்வதால் இவனுக்கு நந்தி என பெயரிடவும். சில்லாடா நந்தியை தனது குடிலுக்கு அழைத்து வந்தார். நந்திக்கு அனைத்து வேதங்களையும் கலைகளையும் பற்றி போதித்தார். நந்திக்கு 7 வயதிருக்கும் போது மித்ரா, வருணா என 2 முனிவர்கள் வந்திருந்தனர். தங்கள் வருகை எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. இவன் எனது மகன் நந்தி. என் மகனை வாழ்த்தி அருளுங்கள். அனைத்து கலைகளையும் கற்று உன் ஆசிரியருக்கு பணிந்து நடப்பாயாக. முனிவர்களே, ஏன் என் மகனை நீண்ட காலம் வாழுமாறு வாழ்த்தவில்லை? அது முடியாது. உன் மகன் 8 வயதை எட்டும்போது இறந்து விடுவான். இது அவனுடைய விதி. சில்லாடா இதை கேட்டு அதிர்ந்து போனார். நந்தி தனது தந்தைக்கு ஆறுதல் கூறினார். என்னால் என் விதியை மாற்ற இயலும் தந்தையே. நான் சிவனை வழிபட்டு அவரிடம் வரம் கேட்கப் போகிறேன். சிவபெருமானை காண்பது எளிதல்ல மகனே. நான் 1000 வருடம் தவம் இருந்து சிவனை கண்டேன். உன்னால் எப்படி 1 வருடத்திற்குள் காண இயலும்? பொறுத்திருந்து பாருங்கள் தந்தையே. மகனே, தவம் செய்தால் மட்டுமே சிவனை காண இயலும். நிலையான நம்பிக்கையும் பக்தியும் வேண்டும் என்பதை நான் அறிவேன் தந்தையே. நந்தி புவனா நதியில் இறங்கி நீருக்கு அடியில் சென்று தவம் புரியத் தொடங்கினான். சிவபெருமான் நந்தியின் தவத்தினைக் கண்டு மனமகிழ்ந்து நந்தியின் முன் தோன்றினார். மகனே, உன் தவத்தினைக் கண்டு மனம் மகிழ்ந்தேன். உனக்கு என்ன வேண்டும் கேள். சிவபெருமானே, எனக்கு பிறந்து வயதாகி இருக்கும் இந்த வாழ்க்கை வேண்டாம். எப்போதும் உன்னை துதித்த வண்ணம் இருக்க வேண்டும். நந்தி, உன் எண்ணப்படியே இனி உன் தந்தையோடு சிவலோகத்தில் வாழ்வாய். சிவபெருமான் மறைந்து விடுகிறார். அன்று முதல் நந்தி சிவன் இருக்கும் இடமெல்லாம் காணப்பட்டார். சிவராத்திரி. ஒரு அடர்ந்த காட்டில் சுஸ்வரா என்ற வேடன் வாழ்ந்து வந்தான். அவன் மிக கொடுமையானவனாகவும் நெறி தவறியவனாகவும் வாழ்ந்து வந்தான். சிவராத்திரி பற்றி ஏதும் அறியாதவன். ஒரு சிவராத்திரி தினத்தன்று அவன் குடும்பத்தினர் பசியால் வாடினர். சுவாமி, நம் பிள்ளைகளின் பசி நீங்க சிறிது உணவு வேட்டையாடி வாருங்கள். சரி, நான் சென்று காட்டில் வேட்டையாடி வருகிறேன். சுஸ்வரா காட்டில் மானை தேடி அலைந்தான். ஆனால் அவனால் ஒன்றை கூட பார்க்க முடியவில்லை. இதுதான் சரியான இடம். இங்கு ஒரு நீர்த்தேக்கம் உள்ளது. ஆகையால் விலங்குகள் தனது தாகத்தினை தணிக்க இங்கு வரும். நான் இந்த மரத்தின் மேல் மறைந்து கொள்கிறேன். ஒரு பானையில் நீருடன் மரத்தின் மீது ஏறி அமர்ந்தான் சுஸ்வரா. ஆகா, நாம் நினைத்தது போலவே ஒரு மான் இவ்விடத்தை நோக்கி வருகிறது. சுஸ்வரா அம்பினை எய்த தயாரானான். அப்பொழுது அந்த வில்வ மரத்தின் இலைகள் சில அங்கிருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்தது. பானையில் இருந்த நீரும் சற்று வழிந்து லிங்கத்தின் மீது பட்டது. இதனை சுஸ்வரா அறியவில்லை. அப்பொழுது அந்த இடத்திற்கு வந்த மான் சுஸ்வராவை பார்த்தது. உடனே, சற்று பொறு, என்னை கொல்வதற்கு முன் நான் எனது குடும்பத்தினரை ஒருமுறை பார்த்துவிட்டு வருகிறேன். திரும்பி வருவாய் என நான் எவ்வாறு நம்புவது? நிச்சயமாக திரும்புவேன். சரி, சென்று வா, நான் காத்திருக்கிறேன்.
சிறிது நேரம் கழித்து மற்றொரு மான் வந்தது. சுஸ்வரா அம்பினை எய்த தயாரானான். மீண்டும் அந்த வில்வ மரத்தின் இலைகள் சில அங்கிருந்த சிவலிங்கத்தின் மேல் விழுந்தது. பானையில் இருந்த நீரும் சற்று வழிந்து லிங்கத்தின் மீது பட்டது. சற்று பொறு. என்னை கொல்வதற்கு முன் நான் எனது குடும்பத்தினரை ஒருமுறை பார்த்துவிட்டு வருகிறேன். திரும்பி வருவாய் என நான் எவ்வாறு நம்புவது? நிச்சயமாக திரும்புவேன். குழப்பத்துடன், சரி, சென்று வா, நான் காத்திருக்கிறேன். சிறிது நேரம் கழித்து மற்றொரு மான் வந்தது. அந்த மானும் அவ்வாறே கூறி சென்றது. ஐயோ, என் குடும்பத்தினர் பசியால் வாடுவார்களே. அச்சமயம் திடீரென்று திரும்பி சென்ற மான்கள் மூன்றும் தன் குட்டிகளுடன் வந்தன. வேடனே, என்னை கொன்றுவிடு. என் கணவரையும் என் பிள்ளைகளையும் விட்டுவிடு. என் கணவர் மற்றும் பிள்ளைகள் இல்லாத உலகில் என்னால் வாழ முடியாது. அவர்களை விட்டுவிடு. என்னை கொன்றுவிடு. இவ்வாறு அனைத்து மான்களும் தன்னை கொன்றுவிடு என்று கூறின. உடனே, எங்களின் உயிரையும் எடுத்துக்கொள். எங்கள் பெற்றோர்கள் இல்லாத காட்டில் எங்களால் வாழ இயலாது. சுஸ்வரா மான்களின் பதிலைக் கண்டு வியந்தான். மரத்திலிருந்து இறங்கினான். அப்போது மீண்டும் அந்த வில்வ மரத்தின் இலைகள் சில அங்கிருந்த சிவலிங்கத்தின் மேல் விழுந்தது. பானையில் இருந்த நீரும் சற்று வழிந்து லிங்கத்தின் மீது பட்டது. சிவன் மனம் நெகிழ்ந்து அவனது மனதினை சுத்தப்படுத்தினார். சுஸ்வரா அந்த மான்களை விட்டுவிட்டான். சிவபெருமான் சுஸ்வரா முன் தோன்றினார். இன்று முதல் நீ குகன் என அழைக்கப்படுவாய். ராமனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவரின் நண்பனாய் திகழ்வாய். இக்கதை மூலம் சிவராத்திரியின் பயனை அறியாத விரதம் இருந்தவருக்கும் புண்ணியம் கிடைக்கும் என்பதை அறியலாம். தாரகாசுர வதம். முன்னொரு காலத்தில் தாரகாசுரன் என்ற அசுரன் வாழ்ந்து வந்தான். கடவுள்களை வெல்லும் நோக்கத்தில் அவன் கடுமையான தியானம் செய்தான். தாரகாசுரா, உன் தவத்தினை மெச்சினேன். என்ன வரம் வேண்டும் கேள். நீங்கள் படைத்த எல்லோரையும் விட நான் பலம் வாய்ந்தவனாக வேண்டும். மேலும் சிவனின் குழந்தை கையால் மட்டுமே எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும். அவனுடைய தவத்தினை மெச்சிய பிரம்மதேவன் 2 வரத்தினையும் அருளினார். இனி நான் இந்த மூவுலகையும் ஆட்சி புரிவேன். தாரகாசுரன் தேவர்களின் உலகையும் சேர்த்து மூவுலகையும் கைப்பற்றினான். தேவர்களை அங்கிருந்து விரட்டினான். தேவர்கள் செய்வதறியாது விழித்தனர். பிரம்மதேவா, பிரம்மதேவா, தாரகாசுரன் மூவுலகையும் கைப்பற்றி விட்டான். நீங்கள்தான் எங்களை காத்தருள வேண்டும். நான் அருளிய வரத்தின்படி அவன் சிவனின் குழந்தை கையால் மட்டுமே மரணத்தை தழுவுவான். ஆனால் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் உள்ளாரே. சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு மகன் பிறந்தால்தானே தாரகாசுரனை அழிக்க முடியும். நாம் காமதேவனை அனுப்பலாம். கைலாயத்தில் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் சிவனும் பார்வதியும் சேர வேண்டும். காமதேவன் சிவன் தியானத்தில் இருந்த இடத்திற்கு வந்தவுடனே அந்த இடம் வசந்தமாக மாறியது. யார் என் தியானத்தை கலைத்தது? சிவன் சுற்றும் முற்றும் ஒரு பார்வை பார்த்தார். அவரது பார்வை ஒளிந்திருந்த காமதேவன் மீது பட்டது. காமதேவா, நீதான் இதற்கு காரணமா? கோபத்தினால் சிவபெருமான் தனது நெற்றிக் கண்ணால் காமதேவனை எரித்து சாம்பலாக்கினார். இறைவா,
என் கணவரை மன்னித்து அருள வேண்டும். அவருக்கு உயிர் பிச்சை அளியுங்கள். இறைவா, காமதேவனின் இந்த செயலுக்கு நாங்கள்தான் காரணம். தாரகாசுரனை அழிக்க வேண்டியே இவ்வாறு செய்தோம். கவலை வேண்டாம். காமதேவன் மீண்டும் துவாரகா நகரில் கிருஷ்ணனின் மகன் பிரதியுமனனாக அவதரிப்பார். அதன் பிறகு ரதி மீண்டும் காமதேவனுடன் இணைவாள். பார்வதி கடுமையான தவம் செய்து சிவனை அடைந்தாள். சிவனுக்கும் பார்வதிக்கும் கார்த்திகேயன் என்ற மகன் பிறந்தான். கார்த்திகேயன் பிறந்து விட்டான். மகிழ்ச்சியில் தேவர்கள் மலர்களை தூவிக் கொண்டாடினர். காலங்கள் கடந்தன. கார்த்திகேயனை தளபதியாக கொண்டு தாரகாசுரனை அழிக்க இதுதான் சரியான சமயம். தேவர்கள் கார்த்திகேயனுடன் தாரகாசுரனை அழிக்க போருக்கு தயாராயினர். தேவர்களின் படையை நான் சிதறி ஓடச் செய்வேன். போரில் தாரகாசுரனுக்கு கார்த்திகேயன் கடும் சவாலாக விளங்கினான். 10 நாட்கள் அனல் பறக்கும் போர் நடைபெற்றது. இறுதியில் சிவனின் புதல்வனான கார்த்திகேயனின் கையால் தாரகாசுரன் அழிந்தான். ஆஹா! தாரகாசுரன் அழிந்து விட்டான்! தாரகாசுரன் அழிந்து விட்டான்! தாரகாசுரனின் அழிவினை மகிழ்ச்சியுடன் கொண்டாடிய தேவர்கள் சிவபெருமானை போற்றி